ஹலோ கைஸ், இந்த மார்ச் மந்த் எல்லாத்துக்குமே வேணால் நார்மலாக இருக்கலாம். பட் உங்களுக்கு அப்படி இல்லை. என்னடா சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இந்த மார்ச் மந்த் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு புது பிகினிங்காக இருக்குது. எப்படிறான்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்களோட கரியரை இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில், அதுவும் குறிப்பாக இந்த டிசிஎஸ், விப்ரோ இது மாதிரி பெரிய கம்பெனியில் உங்களோட கரியரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? இது உங்களுக்கான சான்ஸ் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா, உங்களுக்கு தேவையான டிசிஎஸ் என்கியூடி அப்படின்னு ஒரு எக்ஸாமை நம்ம டிசிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசிஎஸ் என்கியூடினா என்ன, அதில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ், இது மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இது மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதாவது என்னடா அது டிசிஎஸ் என்கியூட்டின்னு ரொம்ப நேரமாக சொல்கிறாங்களே, இந்த டிசிஎஸ் என்கியூட்டினா என்ன, அதை ஏன் நாங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு தானே உங்கள் டவுட்டு. வாங்க இந்த இதில் நான் அதை கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிசிஎஸ்ன்றது கம்பெனி நேம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி வந்துட்டு இந்த டிசிஎஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய பல கிளைண்ட்ஸ்க்கு டிஜிட்டலாக வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் ஐடி ரிலேட்டட் திங்ஸில் நிறைய சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்டு வர கம்பெனி தான் இந்த டிசிஎஸ். இவங்களில் இந்தியாவிலே வந்து நிறையா பிரான்ச்சஸ் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒர்க்கர்ஸை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு தான் அவங்க ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டோட நேம் தான் என்கியூடி, அதாவது நேஷ்னல் குவாலிஃபயர் டெஸ்ட். இந்த நேஷ்னல் குவாலிஃபயர் டெஸ்ட் எழுதுறது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிடலாம். அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 ரோலுக்கு எடுக்கிறாங்க. அது 3 ரோல்னு கூட சொல்ல முடியாது, 3 கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா டிஜிட்டல், ப்ரைம், நிஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேட்டகிரியாக பிரித்து அந்த 3 கேட்டகிரிக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலரி டீட்டெயில்ஸு இதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக் ஜாப் ரோல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன ஜாப் ரோல்ஸு, அதுக்கெல்லாம் என்ன பேக்கேஜ், ஹவ் ஐ வாண்ட் டு அப்ளை, இதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ். அதாவது என்கிட்ட வந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது, நான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன திங்ஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு தேவைப்படுது நான் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றது தான். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் கையில் வந்துட்டு உங்களோட ரீசெண்டாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கோங்க. அது வந்துட்டு எப்படி இருக்கணும்னா பேக்ரவுண்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர்லையும், அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் சும்மா இந்த டிஷர்ட்டு இது மாதிரி போட்டுட்டு இல்லாமல் ஒரு ஃபார்மல் லுக்லேயும் நீங்கள் இருக்கணும். அண்ட் மோரோவர் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக லெஸ் தென் 200 KB கீழே கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கு நம்மளுக்கு நிறைய இது இருக்குது, ஆன்லைன்லேயும் நிறைய வெப்சைட் இருக்குது. அதாவது இமேஜ் கம்ப்ரெசர்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். அதில் அப்லோட் பண்ணி ஒரு 200 KB கம்மியாக நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் உங்களோட ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணக்கூடிய நேம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்றது வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை. ஏன்னா அதில் சின்ன சேஞ்ச் கூட உங்களோட வேலையை வந்துட்டு தட்டி பறிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு திங், இப்போ நீங்கள் வந்துட்டு நான் 2024 பாஸ் அவுட்டு, 2025 வந்து நான் ஒரு இடத்துல நான் வந்துட்டு பர்டிகுலராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆஃபர் லெட்டரோ, இல்லைன்னா அந்த கம்பெனியிலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கான ரிலீவிங் லெட்டர், இல்லைன்னா நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது மாதிரி ஒன்று வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன், இது கட்டாயம் கிடையாது. உங்களோட 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, செமஸ்டர் மார்க் ஷீட்ஸு, இல்லை நான் டிகிரி வந்துட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கக்கூடியது உங்களுக்கு மேலும் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள்கிட்ட ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரும் அண்ட் ஒரு மெயில் ஐடியும் தேவை. ஏன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடி எல்லாமே வந்துட்டு இந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஓடிபி வெரிஃபிகேஷனோட மட்டும் முடிஞ்சிடாமல் ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு எங்கே எக்ஸாமு, எங்கே அதெல்லாம் வந்து இது பண்ண போகிறாங்க, அதுக்கான உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மெயில் ஐடி மூலிமா தான் வந்துட்டு இதாகும். ஸோ உங்களுக்கு தெளிவான ஒரு இது வந்துட்டு கொடுக்குறது வந்துட்டு பெட்டர். ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸில் கூட வந்துட்டு அல்டர்னேட் மொபைல் நம்பருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் இந்த டிசிஎஸில் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி வச்சுருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெட்டர். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு இந்த என்கியூடியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது சிலபஸ் இருக்கா? ஆஃப்கோர்ஸ் இதுக்கான சிலபஸ் இருக்குது. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு ரொம்பலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. நீங்கள் இதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்துட்டு இதில் ப்ராப்பராக போட்டிங்கனாலே இட் இஸ் ஈஸி டு கிராக் இட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் 2 மேஜர் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன் செக்ஷன் அப்படிம்பாங்க, அதுதான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் எழுதுவீங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு இருக்கும். சரி, 2 செக்ஷன்னா உள்ளுக்குள்ளே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது.
வாங்க ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் செக்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதாவது இந்த ஃபவுண்டேஷன் செக்ஷனுன்றது பேருக்கு ஏற்றது போலயே எல்லாமே ஜஸ்ட் ஒன்லி பேசிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேசிக்ஸ். அதாவது சிம்பிளாக பார்த்தோம்னா இந்த ஃபவுண்டேஷன் செக்ஷனுக்குள்ளே திருப்பி வந்துட்டு இது ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்ன? நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் வெர்பல் எபிலிட்டி. அதாவது நியூமெரிக்கல் எபிலிட்டி ஒன்றும் கிடையாது, ஆப்டிடியூடில் வரக்கூடிய மேக்ஸ் பார்ட். இதிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்துடும். அடுத்து ரீசனிங் எபிலிட்டி, அதாவது குவான்ஸில் வரக்கூடிய நம்ம வந்துட்டு இந்த பசில் சால்விங்கு, பிளட் ரிலேஷன் இது மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இந்த ரீசனிங் பார்ட்டில் வந்துடும். இதில் இருந்தும் எக்ஸாக்டாக 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும். கடைசியாக தேர்டு பார்ட், அதாவது வேர்பல் எபிலிட்டி. அது எல்லா வேர்பல் இங்கிலீஷ்லேருந்து காமனாகவே உங்களால் வந்து இது ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஆனால் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அண்ட் இந்த 3 செக்ஷனுக்கும் சேர்த்து உங்களுக்கு 75 மினிட்ஸ் டைம் வந்துட்டு அவங்க தருவாங்க. அதாவது 1.25 மணி நேரம். ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு 25 நிமிஷம்னு சொல்லி ஒதுக்கி 3 இதுக்குமே சேர்த்து இப்படி தருவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபவுண்டேஷன் செக்ஷன் நீங்கள் வந்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் இதில் ஒரு கொஸ்டினை வந்துட்டு ஆன்சர் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அந்த கொஸ்டினுக்கு உங்களால் பேக் வர முடியாது. அண்ட் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இதில் இல்லைன்றதுனால நீங்கள் எல்லா கொஸ்டினையுமே வந்துட்டு தைரியமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து செகண்ட் தான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் செக்ஷன் வந்துட்டு ஒரு 75 நிமிஷம் 1.25 மணி நேரம் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு எதுக்கு நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செக்ஷன். இதில் வந்துட்டு அதே தான் பேருக்கு ஏற்றாப்புலேயே நம்ம ஃபவுண்டேஷன் செக்ஷனில் எப்படி எல்லாமே பேசிக்காக இருந்துச்சோ அதே மாதிரி அட்வான்ஸ்டு செக்ஷனில் எல்லாமே அதை விட ஒரு ஸ்டெப் ஹெட்டாக இருக்கும். அதை எப்படி இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு 2 கேட்டகரியாக தான் ஒன்று பிரிக்கிறாங்க. 2 கேட்டகரியாக அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போன ஃபவுண்டேஷன் செக்ஷன்ஸில் குவான்ஸ், ரீசனிங், வெர்பல்னு எழுதணும் இல்லையா, அது இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா குவான்ஸ், ரீசனிங் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அந்த வெர்பல் அங்கேயே கழட்டி விட்டுறாங்க. ஸோ குவான்ஸ், ரீசனிங் 2 இதோட அட்வான்ஸ்டு கொஸ்டினையும் சேர்த்து ஒரே பார்ட்டை அவங்க இங்கே கம்பைன் பண்ணுறாங்க. ஓகேயா? இப்போ கம்பைன் பண்ணதுக்கு அவங்க எவ்வளோ டைம் லிமிட் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் அவங்க தர்றாங்க. இந்த 25 மினிட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்னா ஆவரேஜாக 14லேருந்து 16 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அதில் கேட்பாங்களாம். 14 to 16 கொஸ்டின்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ப்ளஸ் அட்வான்ஸ்டு லாஜிக்கல் ரீசனிங். இதுக்கு 25 மினிட்ஸ் ஆஃப் டைம் தே ஆர் கோயிங் டு allocate it for you. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இது முடித்தோன்னே தான் உங்களுக்கு எது மாதிரியான ஜாப் allocate பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டெஸ்ட்டே வந்துட்டு ரியலில் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது அட்வான்ஸ்டு கோடிங். உங்களுக்கு 2 கோடிங் கொடுப்பாங்க, 2 கோடிங் கொஸ்டின்ஸ். அந்த 2 கோடிங் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா கோடிங்க்குன்னு மட்டுமே ஒரு 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கு அதுக்குன்னு தராங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 பார்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு 115 நிமிஷம் உங்களுக்கு வந்துட்டு தந்துடுறாங்க. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் தான் கம்மி. இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து 2வது பார்ட்டுக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இந்த டெஸ்ட்டோட டியூரேஷன் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு 75 மினிட்ஸ், செகண்ட் பார்ட்டில் ஒரு இதுக்கு ஆப்டிடியூடுக்கு ஒரு 25 அண்ட் ஒரு கோடிங்க்கு ஒரு 19, டோட்டலாக 190 மினிட்ஸ், 3 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த எக்ஸாம் வந்துட்டு நடக்க போகுது. சரிங்களா? அதாவது லாஸ்ட்டாக இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கமே, இதில் வந்துட்டு இதோட சேலரி டீட்டெயில்ஸு, பேக்கேஜ் இதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. ஆமாம், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எல்லாருக்குமே இதில் வந்துட்டு ஒரே சேலரி அவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டெஸ்ட்டு, உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சேலரியே இது பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது 3 ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஞ்சா ரோல்ஸ் அப்படிம்பாங்க, செகண்டாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் அப்படிம்பாங்க, ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்மளுக்கான ப்ரைம் ரோல்ஸ். இப்போ இந்த 3 இதில் தான் உங்களை வந்து பிரிக்க போகிறாங்க. இந்த 3 இதில் எப்படி பிரிப்பாங்க? சார் நான் கொஸ்டின் எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன், ஓகே, நான் வந்துட்டு 2 கோடிங் கொஸ்டினில் 2 கோடிங் கொஸ்டினுமே கரெக்டு, ஆப்டிடியூடில் என்டையர் பார்ட்டுமே கரெக்டு. ஸோ இந்த டெஸ்ட்டில் வச்ச எல்லாமே நான் வந்து கரெக்டாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்களாம் போகக்கூடிய கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3லையுமே டாப் டயர்னு சொல்லக்கூடிய ப்ரைம் கேட்டகரிக்குள்ளே போவீங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சார் நான் வந்துட்டு 2 கோடிங் கொஸ்டினில் ஒன்றே தான் நான் வந்துட்டு கரெக்டு அண்ட் ஆப்டிடியூட் நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எதில் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய டயர் 2 அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளுக்கான டிஜிட்டல் ரோல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் உள்ளே போயிடுவாங்க. சரி, இப்போ பேலன்ஸ் நான் 2 கோடிங் கொஸ்டினுமே என்னால் வந்துட்டு சரியாக பண்ண முடியல, பட் ஆப்டிடியூடில் நான் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன்
அப்படிங்கும்போது நீங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போகக்கூடியதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிஞ்சா ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த 3 இதுக்குமே என்னென்னலாம் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஞ்சா ப்ரொஃபைல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று, உங்களுக்கான அப்ராக்சிமேட் சேலரி அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.36 3.65 lakhs per annumக்கு வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இது நிஞ்சாக்கு. இப்போ நெக்ஸ்ட் டிஜிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு டெக்னிக்கல் ரோல்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப ஓஹோன்ற அளவுக்கு அட்வான்ஸ்டு ரோல்ஸும் கிடையாது, ஓரளவுக்கு என்ட்ரி லெவல் ஜாப்ஸும் கிடையாது. டிஜிட்டலில் இருக்கவங்கலாம் இப்போ இருக்கக்கூடிய டேட்டா அனலிஸ்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்பரு, இது மாதிரி ரோல்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கானது டிஜிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி 7 LPAலேருந்து 8 LPA வரைக்கும் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஆஸ் ஃபைனலி நம்ம வந்துட்டு இந்த 2 ரோல் இல்லாமல் கடைசியாக டாப் கேட்டகிரின்னு சொல்லக்கூடிய ப்ரைம் கேட்டகிரிக்கு யாரில் எலெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடிங் கொஸ்டின்ஸே கரெக்டாக பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸு இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி உள்ளுக்குள்ளே போனாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு அட்வான்ஸ்டு லெவல் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு உட்கார வச்சு அவங்களோட ஆனுவல் பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 to 12 LPA வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த சேலரி பேக்கேஜ் தான் வந்துட்டு TCS NQTயோட நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எப்பயுமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இதில் வந்துட்டு மேண்டேட்டரியாக அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இது நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நிறைய அந்த டிகிரிஸ், இத்தனை பேட்சஸ், இது எல்லாமே வந்துட்டு யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக டிகிரி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். கரஸ்பாண்டன்ஸ்லேயோ பார்ட் டைமாவோ டிகிரி பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கட்டும், இது என்டையர்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு இந்த TCS NQT எக்ஸாமுக்கு வந்துட்டு நான் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கோடிங் லாங்குவேஜ் வந்து நாங்கள் எதை சூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இது உங்கள் இஷ்டம் தான். C++, Python, Java, கொஸ்டின் ஒன்று தான். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அதில் ஸ்விட்ச் பண்ணி யூ கேன் கோ ஹெட் வித் தட், ரைட்டா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் வந்துட்டு TCS NQTக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.